ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைசஸ் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழப்போகுது. அதனோட ஒரு சிக்னலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோல்டு ப்ரைசஸ் 1.25%, சில்வர் ப்ரைசஸ் வந்து 4% அளவுக்கு விழுந்தது. அப்படி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து சட்டுன்னு ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக காமிச்சது. அதாவது மண்டே வந்து 200 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு காமிச்சது. அது எதனாலன்றதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். அண்ட் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ன்றதை தாண்டி ரெண்டு பக்கம் உட்காந்து செஸ் விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசானாலும் நம்ம இந்தியாவுக்கு சாதகமான சில செய்திகள் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு சந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிடுவோம். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் முடியும் போது ஒரு 3 மணிக்கு ஒரு செய்தி வருது. அதாவது இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து G7 நாடுகளோட தலைவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ஈரான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அமெரிக்கா கிட்ட சரணடைய போகுதுன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வருது. இந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் அன்றைக்கி 500 பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது. மெதுவாக ரிகவர் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ளார முடிஞ்சிடுது. 3:30 மணிக்கு நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சிடும். ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே மதியானம் 1:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அவங்களோட மார்க்கெட் நைட் 9 மணிக்கு தான் முடியும். அவங்களோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா -1%லேருந்து +1% போகுது. ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக 1% அளவுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஓவர் த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரப்போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில். ஆனால் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து அடிச்சு விட்டுருக்காரு. ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தெளிவு வந்த உடனே இங்கே எல்லா பாசிட்டிவிட்டி வேனிஷ் ஆகி யூரோப்பியன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக முடியுது, அமெரிக்கன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக முடியுது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது, 50 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக முடியுது. அதாவது மண்டே வந்து 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் சொல்லுது. ஆனால் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா போத் இஸ்ரேல் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஈரான் மேலே பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அவங்க பங்குக்கு ஈரானோட மேற்கு பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வந்து இவங்களோட பங்குக்கு கார்க் ஐலாண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த கார்க் ஐலாண்ட் மேலே அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஈரானோட மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தகம், அதாவது அவங்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய எண்ணெய் குரூட் ஆயிலில் 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்க் ஐலாண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்க் ஐலாண்டில் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் இங்கே வந்து தேக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட டிஃபென்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த வீக்கெண்டில் வந்து அடிச்சிருக்காங்க. சனிக்கிழமை காலையில் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அடித்ததுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஏதாவது ஒரு எனர்ஜி கப்பல் போகிறத தடுத்தீங்கன்னா, அதாவது க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை எல்என்ஜியாக இருக்கட்டும், ஏதாவது கப்பலை தடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த தகவல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈரான் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஏவுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸில் சில எண்ணெய் கிடங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் போய் விழுது. அதனால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படதான் செஞ்சது. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து இன்னைக்கு காலையில் வந்து ஒரு தகவல் வருது. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கிறதா அமெரிக்காவிலேருந்து 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்துடும் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் தாய்வான் கிட்ட ஸ்டேஷன் பண்ணி வச்சிருந்த 2500 மெரைன் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட பிளான் என்னன்னா, ஆல்ரெடி வந்து மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு சொந்தமாக 50,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 50,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதனோட சேர்த்து இந்த மெரைன் சோல்ஜர்ஸ் 2500 பேரையும் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரைன் சோல்ஜர்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்டே என்னன்னா, இவங்க வந்து ஈஸியாக தரையிறங்கிடுவாங்க. அதாவது கடல்ல இருந்து ஒரு நிலப்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தரையிறக்கத்தை இவங்க பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இவங்க ஈஸியாக தரையிறங்கி இவங்களோட ஓப்பனிங்கை பண்ணிட்டாங்கன்னா பாக்கி இருக்கிற 50,000 சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ள நுழைஞ்சிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்கும். அண்ட் இப்படி டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக வந்து ஈரான் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே துறைமுகத்துக்கு வந்துடுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்முஸில் வந்து நாங்கள் போகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் திறந்து தான் இருக்குது, இதில் எல்லா கப்பல்களும் தாராளமாக போகலாம், ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலோட கப்பல் மட்டும்தான் நாங்கள் விட மாட்டோம், அவங்களோட கப்பல் வந்தால் தான் நாங்கள் அடிப்போம், மற்ற யார் கப்பலாக இருந்தாலும் நீங்கள் ஈரானோட நேவியோட கோஆப்ரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணுறது யாரு? பெரிய அளவில் யூஸ் பண்ணுறது யாரு? சைனா, இந்தியா, ஜப்பான், தாய்வான், அப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூலமா கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. இவங்க எல்லாருமே இந்த கச்சா எண்ணெயை வாங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ஆயிலோட விலை வந்து விழுந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் இருக்கிற இந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அவுட் பண்ணிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து காரணமாக தான் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்னால பாதிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் உங்களோட கடற்படை அனுப்புங்க, அனுப்பி உங்களோட கப்பலை நீங்க பாதுகாத்துக்கோங்க, யார் என்ன உங்களை கேட்கறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, நீங்க வந்து எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட கப்பலையும் நாங்க அலோவ் பண்றோங்க, நீங்க ஜஸ்ட் ஈரானோட நேவி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த நாட்டோட கப்பல் இது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம். நாங்க வெறும் அமெரிக்கா இஸ்ரேலோட கப்பலும் எங்க நாடுகள் மேல வந்து எங்க நாட்டு மேல யாரெல்லாம் தாக்குதல் பண்றாங்களோ அவங்களோட கப்பலை மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்ன உடனே இது அழகா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு மூவ் பண்றாரு, ஈரானோட பிரசிடென்ட் ஒரு மூவ் பண்றாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்ஃபர்மேஷனல் வாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்க, நெத்தன்யாகு அவர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாரு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ கூட பாருங்க, நல்லா பாருங்க, அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. இவங்க வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சுப்ரீம் லீடர் வந்து கொன்னுட்டோம், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோலயே வரமாட்டேன்றாங்க, வெறும் வாய்ஸ் நோட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் லீடர் வந்து இன்னும் சாகல, அவருக்கு வந்து காயப்பட்டிருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கோமால கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அவர் வந்து அவரோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஈரானோட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட இந்த ரெஜிமுக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை உடைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெரேட்டிவை உடைக்கிற மாதிரி ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்வலத்துல வந்து போறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் வாரா நம்ம பார்க்கப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டை நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நிஜமாவே நம்மளுக்கு புரியல. அதாவது ஒரு பக்கம் நம்மளோட க்ரூட் ஆயிலோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்றதா சொல்லிட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து இவங்களோட க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் மேல அடிச்சாங்கன்னா இவங்க பதிலுக்கு வந்து சவுதியோட ரிசர்வ்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸோட ரிசர்வ்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி, கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அப்போ க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாகும். ஒருவேளை இவங்க அடிக்கலைன்னா இந்த ஒரு அப்டேட் காரணமாகவே நாளைக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து பயங்கரமாக வரணும். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து என்னவா மாறப்போகுதுன்றதை நம்மளுக்கு தெரிய வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இருக்கும். அதாவது அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சும் இந்த ஒரு மாதம் நடந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து கோல்டோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பெரிய அளவில் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதாரத்தோட சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் ஜப்பான், ஆஸ்திரேலியாவோட ரிசர்வ் பேங்க், சுவிட்சர்லாந்தோட சென்ட்ரல் பேங்க், இவங்க 6 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா அது கோல்டுக்காக இருக்கட்டும், சில்வருக்காக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரொம்பவுமே நெகட்டிவான விஷயம். இவங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கச்சா எண்ணெயோட விலையேற்றத்தின் காரணமாக பெட்ரோல், டீசல், கேஸோட விலை வந்து அதிகமாக இருக்குது. இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸோட விலை அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருட்களோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிடும். இதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகும் போது டெக்ஸ்ட் புக் படி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து உள்ளே வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி பணவீக்கத்தை கம்மி பண்ணணும். அப்படி பணவீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா ஒரு இன்வெஸ்டராக நம்ம இன்னும் யோசிப்போம், நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு, ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு பேசாமல் போய் டெபாசிட் போட்டாலே போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், சேஃபாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம்ல. அந்த காரணத்தினால தான் கோல்டு ப்ரைஸஸ் வந்து அடுத்த வாரம் விழப்போகுது. ஒருவேளை இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணலை, ஸ்டேட்டஸ் கோவா நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் லைட்டாக பாசிட்டிவ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து கோல்டு ப்ரைஸஸ் பயங்கரமாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வேணாலும் மாறலாம். இந்த 6 பேங்க்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மீட்டிங் இருக்க போது அதில் ஜெரம் பவுல் வந்து என்ன சொல்ல போகிறான்றது பொறுத்து தான் மற்ற பேங்க்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதும் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக தான் ரியாக்ட் ஆகணும். ஆனால்
இந்த கார்கோ ஏர்லைன் மேலே நடத்தின தாக்குதல், இந்த கச்சா எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சிடுவாங்களோன்ற பயம்லாம் இருக்கிறது காரணமாக நாளைக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்தியாவோட கப்பல்களை நாங்கள் அலோவ் பண்ணுறோம்னு ஈரான் சொன்னதுனால நாளைக்கு க்ரூட் ஆயிலோட விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு தான் நம்மளுக்கு அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து வீடியோ போடுவோம், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவோம். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் போன வாரம் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக நம்மளோட மார்க்கெட்டே வீக்காக தான் இருந்தது. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் அளவுக்கு இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப மோசம், 7500 பாயிண்ட் அளவுக்கு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறமும் இன்னும் வந்து மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும். எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 57,000 கோடிக்கு வந்து இந்த ஒரு மாதத்துல இருந்து விற்றுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட 10,700 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து 90% வந்து ஷார்ட் பொசிஷன்ஸில் இருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% லாங் பொசிஷனில் இருக்காங்க. ஒருவேளை இந்த போர் முடிய போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி வந்தாலோ, பாசிட்டிவான நியூஸ் வந்தாலோ, இந்தியாவோட கப்பல்களை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற அப்டேட் வந்து நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக மூவ் பண்ணாலும் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இன்னும் நம்மளோட மார்க்கெட் வந்து அதிகமாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்ம நாளைக்கு தான் இதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வாரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்ததோ நம்மளுக்கு இதே பெயினை வந்து அடுத்த வாரம் கொடுக்குன்றதுல வந்து சந்தேகம் இல்லை. எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.